ஐயா ஐயா ஏச்சம்மா நான் கும்ப மாட்டேன் சாப்பிட்டு வந்த மாதிரி வீட்டுல இது போய் நிக்கிறேன் அருபாய் முண்டை நீ எச்ச துப்புறேன்னு சொல்லக்கூடாதா ஏன்னா ஆண்டவன் கொடுத்த வாயை யாரும் திறந்திருப்பேன் நீ வாயிலே துப்பு இருக்கலாம் வாடி காலையில் குச்சி ஐயோ ஐயோ பாய் ஐயா இனிக்குது எச்சிலே இப்படி இனிக்கிறது என்றால் உள்ளம் எப்படி இருக்கும் உள்ளம் தெரியுங்கடா பாரு பார்வே சரியில்லையே ஒத்துக்கொண்டால் வாழலாம் இல்லை உடம்புல ஒட்டு துணி இருக்காது மொத்தம் அவுத்து போட்டுருவேன் நான் மட்டும் பார்க்க வேண்டிய ஊரே பார்க்கும் அப்புறம் அதிகமா போடுவாங்க கண்ணா கார்மிக கண்ணா கமல கண்ணா பாண்டி கண்ணா பரமதேயாளா நாராயணா கண்ணா இந்த பால் எப்படி வாரிக்கிற முடியும் ஆள் எப்படி நம்ம துண்ணு போட்டு தூள மாட்டோம் எது விட்டு போட மாட்டோம் அவர் ரெண்டு பக்கத்துல வச்சுக்கிறார் ரெண்டு ஒண்ணு யாரோ ஒரு பொம்பளை எடுத்து கேக்குறீங்க அவர் வரதா இருந்தா நாங்க இந்த வேலையெல்லாம் செய்வோமா யாரு அவர் சாட்சி வச்சு தான் நாங்க செய்யறதே நாங்க எடுத்து செல்மா அப்படி என்ன ஜென்மா பாக்குற பொண்ணை பாக்குற இடத்துல மேட்டர் முடிக்க ஐயோ 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 அட பாத்துட்டேன் மேட்டர் முடிக்காம போறது இல்ல ஏய் ஏன் நீயே போடா சரி உங்களுக்கு இச்சை கிடைக்க முடியாது செத்தால நான் விட போறது கிடையாது எத்தனை பிறகு என்னடா பண்ணுவே ஓட்ட மேல படுத்து என் வேலையை முடிச்சிட்டு தான் போவேன் வேலையை எடுத்தான்னு கேக்குறேன் அட பாரு எனக்கு தேவை வேலை ஆகணும் என்ன அகோரி நீ 90% ஆயிடுச்சு 10% தான் முடியாதுடா முடியாது அடி என்ன மம்ம வைடா
உயிரே போனாலும் சரி நான் விடுறதா இல்லையே முடியாதா விடுறதா இல்லை உயிரே போனாலும் விட மாட்டேன் அத்தா ஏன் யாரு மண்ணாடா அடடா மண்ணா அடடா மண்ணாது மண்ணா அடடா உனக்கு எனக்கு தான் பொருத்தம் அதுதான்டா தாங்குது உனக்கு எனக்கு தான் பொருத்தம் இது எத்தனையோ கண்களுக்கு வருத்தம் நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா ஆஹா ஆஹா அடி போவீங்க அடி அடியில பல்ல ஆடுதாப்பா எங்க ஓடுற எவ்வளவு தூரம் விட போகுது கிடையாது வரண்டி யாரம்மா நீ? எந்த நாட்டை சார்ந்தவன்? ஏன் உன் வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு சோதனை? யார் அந்த குடிவன்? உனக்கும் அவனுக்கு என்னமா சம்பந்தம்? ஐயா இந்த எந்த நாட்டை சேர்ந்தவன் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்தவன் என் பெயரோ சத்தியா உலகத்துக்கு சென்று தண்ணீர் எடுக்கிற நேரத்தில் அந்த கொடியவன் என் கற்பை சோரை ஆட வேண்டும் நினைத்து வந்தான். இது என்ன சோதனை? ஆபத்து நம்ம உரைத்தேன். நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. நன்றிங்க. நான் வருகிறேன். சத்யா, விடானுடைய மரியாதையா? ஏன் என்ன? ஒரு பெண்ணுக்கு உயிருக்கு மேலான கற்பை. அப்படிப்பட்ட கற்பை காப்பாற்றுவன் நான். காப்பாற்றுவன் கூட யார் என்று தெரியாமல் போகிறாயே. இதுதான் என்னுடைய மரியாதையா? ஏங்க? ஆமா. நீங்க யாருங்க? நான் தான் இந்நாட்டு இளவரசன். நான் சத்தம் போடாத கதைகளே. உங்களை பார்த்ததே இல்லையே. நீ மட்டுமில்லை, இங்கு இருக்கிறார்களே இவர்கள் யாரும் பார்த்திருக்கவே முடியாது. ஐயா இத பாருங்க உங்களோட பார்த்ததே இல்லைங்க. நீ மட்டுமில்லை, இருக்கிறார்களே இவர்கள் இதுவரை இவன் யாரும் பார்த்திருக்கவே முடியாது. ஏங்க காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா? இல்ல வாலாஜாவத்தின் கால் நான் ஜாமீன்ல வந்தேன். ரவுடி பழகுது. அடையாவரத்தில் அயல்நாடு சென்று பட்டப்படிப்பு முடித்து விட்ட தாயகம் திரும்பினேன். அவை குருவத்தை கேட்டது. ஓடி வந்து பார்த்தேன். அப்பாவி பெண் நீயாக இருக்கிறாய். அயல்நாடு சென்றவன் என் வாழ்வில் எத்தனையோ பெண்களை பார்த்தவன், ரசித்தவன், கடந்து வந்தவன். ஆனால் அவர்கள் மீதெல்லாம் வராத காதலாசை உன்னை பார்த்த உடனே வந்துவிட்டது. கொஞ்சம் விட்டுமா விட்டுடா. என் மணிமா பேரு தாண்டா.
ஏய் விடுங்க விடுங்க நீ தாண்டி குடிச்சுங்கிற ஏங்க விட்டு 1 மணி நேரம் ஆகுது இந்த பொம்பளை கிட்ட எல்லாம் அப்படியே ஒரே விஷயம் தான் ஆம்பளைங்களுக்கு ஏங்க ஆரம்பத்துல வேண்டாம் ஐயோப்பா அம்மன் படத்துல வர ஜண்டா மாதிரியே சிரிக்கிறார் பாருங்க. ரெண்டாயிரடி குட்டி சாத்தான் ஏறு விட்டுடு. அதான் நீ காலை வச்ச மழையே வருது பாருங்க. பெண்குள்ள வருமா என்ன? என்னங்க? நீங்க காலை வைக்கிறீங்க. சத்யா நீ எல்லாம் இந்த ஆளு எடுத்து இங்க விட்டு விடுவே. ஆமா. என்னங்க? நீங்க சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன். நீ கிளைக்கறவள என்றால் இதை எடுத்து கீழே விட்டு விடுவே. எனக்காக உள்ள ஆமா. என்னங்க? நீங்க காது வைக்கிறீங்க. சத்தியமா காது வைக்கிறீங்க. நான் ஒரு அனாதைங்க. எனக்கு என்ற தாய் இல்ல, தம்பி இல்ல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் யாரும் இல்லாத அனாதை. மாதக்கான் ஒருவன் இருக்கிறேன் சத்யா. அப்படி என்றா இந்த காதெல்லாம் வேண்டாங்க. சரி. இதே இடத்தில் நான் இருவருக்கு திருமணம் நடக்கணுங்க. திருமணமா? ஆமாண்டா. இந்த இடத்துல எப்படி திருமணம் நடக்கும்? நாளை மாத்துங்க. ஆகட்டுமே. நான் இருவருக்கு இப்ப திருமணங்க. ஆமா, திருமணம் ஆகாதவங்களா திருமணம் ஆகணும். குழந்தை பாய் இல்லாதவங்க குழந்தை பாய் கிடைக்கணும். பெண்ணா பிரதம மஞ்சள் மாங்கனி பாக்கியத்தோட தீர்க்க சுமங்கலியா வாழணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உளமாற உன்னை வாழ்த்துகிறேன். சிறப்பாக நடத்த முடித்து விட்டது. முறையே இல்லை. அடுத்தது என்ன மொழி தானே? மொழியா? ஆமாங்க. அனாதை பெண்ணு உனக்கெல்லாம் யாரு இருக்க போறாங்க மொழி? கண்டிப்பா மட்டும் எங்க அம்மா ஒருத்தவங்க போன வருஷம் குட்டிக்கு கொடுத்தபடியா நாங்க போறோம். இந்த வருஷம் போட்டா கொடுப்பாங்க. அம்மாவுடைய ஜனம் ஒருத்த கூட காணுமே உங்க அம்மாவுடைய. ஏதோ வருவாங்க. ஆமா. ஆரம்பத்துல வந்துருவாங்களா? என்னங்க? இங்க பாருங்க. திருமணம் சிறப்பா முடிந்து விட்டது. அரண்மனைக்கு பல நேரம் ஏய் சத்யா சொல்லுங்க. இதுவோ எந்த நேரம்? அந்தி சாய்ந்து விட்டது. இருட்டு சூழ்ந்த நேரம். ஆமா. மானம் ஒரு மாதிரியா இருக்கு. இடி மொழி கொடுக்க யாரும் இல்லை. நீ வராம பாரு குடுத்தாத்தியா. ஆமா. யாரும் இல்லன்னு சொல்றீங்க. ஏய் உனக்கு இல்ல எனக்கு தாண்டி. யாருக்கோ வந்து ஆம்பளை சம்பளத்துல பொம்பளை கிட்ட தான் போகுது. பாத்து அத பாரு பாப்பா எடுத்து வந்து குழந்தை. அவன குத்து போனா போடு. போனா போட்டு உள்ள வந்து வாங்கிட்டு வரு. குத்துறவட்ட. இத பாருங்க. நீங்க மொழியா கொடுக்குறீங்க. இது என் தம்பி வரான். என்னங்க தம்பி? உனக்கு மச்சாங்க. வாங்கி குழந்தை பாக்குறாங்க. பாத்தியா? பாத்தியாடி? யாரு என்ன சொல்றீங்களா? இந்த அனாதை ஆதிக்கத்துல நல்ல உள்ளங்கள் வராங்க. பாத்துக்கடி. பாத்துக்க. நான் ஆம்பளை தான் உழைப்பாளி. என்னங்க? இத பாருங்க. இருடி. யா எங்கன வந்தா? என் தங்கச்சி வருவா. என்னங்க? மாலைய பாத்துட்டா. திருமணம் வாங்கி விட்டது. இருந்த படுதோம். அரண்மனை போலாம் வாங்க. சத்யா. என்னங்க? இதுவோ எந்த நேரம்? அந்தி சாய்ந்து அந்தி சாய்ந்து விட்டது. இரு என் தம்பி வரான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி நீ அவசரப்படுற? வேற ஜபா. போய் வாங்கிட்டு வாங்க போங்க. என் தம்பி குழந்தை வாழ்த்துங்க நல்லா இருக்கணும் ராஜா. நல்லா இருக்கணும். எந்த ஒரு நோய் நொடி இல்லாம இருக்கணும். என்னங்க? சத்யா சொல்லுங்க. இதுவோ அந்தி சாய்ந்து விட்டது. இருட்டு சூழ்ந்த நேரம். நான் ஒரு மாதிரியா இருக்கு. இடி மின்னல் காற்று புயல். மின்னல் அடிக்கிறது. இடி தடார் 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 இடிக்குதுங்க. நான் விருதுரம் மலைக்கு ஒதுங்க வேண்டும் என்றால் அதோ பார்த்தாயா பாழ்ந்த மண்டபம் தெரிகிறது. ஆமா. அங்கு சென்று தங்கி விட்டு அதிகாரி புறப்படலாம். ஓடிவா. தலையெழுத்து இதெல்லாம் ஏண்டி அப்படியே காமிச்சிருவேன். நான் பார்த்தா ஆடும் உட்காந்து பாத்துக்கிறேன். ஏமா ஈடு பாருங்க. என்னங்க?
என்னங்க ஆமா போற வேகத்துல அப்படியே என்னங்க என்ன சொன்னீங்க முதல்ல ஜிப்பு போடாத என்னங்க இத பாருங்க ஆத்து தண்ணியா அடிச்சு போறதுக்கு கிணத்து தண்ணி தானே நான் எங்க போயிட போறேன் இப்படியா செய்ய கார் பாயிலன்றாங்க ஆர்டர் பண்ணு சத்யா தவறாக நினைக்கவே கூடாது மாலையை மாற்றி இருவரும் கணவன் மனைவியாகி விட்டோம் செய்யக்கூடாத தவறை ஒன்றும் செய்துவிடவில்லை இருந்தாலும் அரண்மனைக்கு சென்று முறையோடு முதல்வரை கொண்டாட வேண்டும் என்று என் உள்ளத்தில் எத்தனையோ ஆசைகள் இருந்தது ஆனால் விதி வருதா ஆமாங்க பாடந்த மண்டபத்தில் இருவரும் முதல்வரை கொண்டாட முடித்து விட்டோம் ஆமா அரண்மனை செல்ல வேண்டும் ஏதாவது வேலை தெரியுமா வேலையா 3 வேளை கும்பமாட்ட சாப்பிடுவேன் நிம்மதியா உறங்குவேன் அது ஒண்ணுதான் தெரியும் வேற என்ன வேலை இருக்குது சத்யா சொல்லுங்க அரண்மனைக்கு வர வேண்டும் என்றால் என் கரத்தில் சத்தியம் செய்யணும் செயலாளர் சத்தியமா ஆமா என்னங்க நீதான் என்னுடைய மர வேண்டும் நான் தான் உனக்கு தர வேண்டும் யாரிடத்தில் சொல்லவே கூடாது சொல்லவே மாட்டேன் நீ என் கரத்தில் சத்தியம் செய் என்னங்க நீங்க தான் என் கணவன் என்றோம் நான் தான் உங்க மனைவி என்றோம் நான் யார் இடத்துல எடுத்து வரேன் சத்தியம்